குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 11ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 26ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்று சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அனுமன் ஜெயந்தி. அதோடு இல்லாமல் இன்று திதி அமாவாசை. இந்த திதியில் நீங்கள் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் தருவது மிகவும் நல்லது. அது செஞ்சீங்கனாலே உங்கள் பாவக்கடன்கள் எல்லாமே கண்டிப்பாக தீரும். 11/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:33 அதே போல் இன்று சந்திராஷ்டம தினம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. 11/1/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த ராசி பலன்களை பார்க்கும் பொழுது ஒரு நிறைவு நிறைந்த நாள், ஒரு மன மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உற்றார்களுடைய ஆதரவு, நண்பருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடும். பிரபலமானவருடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்லும். வியாபாரத்தில் எதிர்பாராத அளவிற்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைத்து சக ஊழியர்களும் அனுசரிப்பாங்க. அதே போல் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் ரிஸ்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிதானம், பொறுமை கண்டிப்பாக தேவை. அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, அனைவருமே நீங்கள் இன்று அனுசரித்து போகணும். வாகனம் ஓட்டும்போது ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. நண்பரிடத்தில் இன்று விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர இருப்பதால் அனுசரித்து போங்க. குடும்பத்தில் பொறுப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. ஜாமீன் கையெழுத்து கண்டிப்பாக போடாதீங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது ஜாக்கிரதையாக போங்க. அலுவலகத்தில் அனைவரும் அனுசரித்து போங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தால் நட்டம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிக்கக்கூடிய நாள். பெரிய மனிதருடைய ஆதரவு, அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வெற்றிகள் குவியும், லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். உத்தியோகத்தில் உயர்வான சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, வீட்டிற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழக்கூடிய நாள். சகோதரர் வழியில் உங்களுக்கு நன்மைகள் பயக்கும். அலுவலகத்தினுடைய அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருந்தாக்கா அதை மேன்மை அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது. ஏதாவது எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு வெற்றி மிகுந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து அனுகூலமான தகவல் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் தடைப்பட்ட வரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உத்தியோகத்தில் இடமாற்றிய சிந்தனை கண்டிப்பாக வரும். இருக்கின்ற வேலையிலே உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய சுற்றி இருப்பவர்களுடைய உண்மையான முகத்தை நீங்கள் இன்றைக்கி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். கவலைகளை விலகக்கூடிய நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு நட்புகள் அதிகமரிக்கும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு அதிகமாக இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் எல்லாரோடும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே போல் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊக்கம், தன்னம்பிக்கை, தைரியம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள்.
விலகி சென்றவர்கள் உங்களை திருப்பியுமே உங்களோட விரும்பி சேரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் சுபகாரிய பேச்சுவார்த்தை நடக்கும், நல்லபடியாக நடக்கும். நீண்ட கால திருமணம் வர நம்ம எல்லாம் திருமணம் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். சகோதர வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, நீண்ட நாளாக ஏதாவது காரியங்கள் தடைபட்டிருந்தால் அந்த காரிய சித்தி என்று உண்டாகும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். அதே போல் முக்கியமாக முடிவர்களில் பெரியவருடைய ஆலோசனை கேட்டு முடிவெடுப்பது மிகவும் நல்லது. குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, தயவுசெய்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருங்க. முன்கோபத்தை குறைச்சிக்குங்க. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் சில விருப்பமில்லாத நிகழ்வுகள் நடைபெறும். அதனால் அது கொஞ்சம் சகிப்புத்தன்மைன்னு பொறுத்துக்குங்க. மற்றபடி லாபங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு குறைவு இருக்காது. அனைவரிடமே அனுசரித்து போகணும். குடும்பத்தில் கணவன் மனைவியோட ஒற்றுமையாக இருப்பது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும். அதே போல் நீங்கள் வண்டி வாங்கணும் செல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் செய்கின்ற காரியங்களை தடங்கள் குறையக்கூடிய நாளாக இருக்கிறது. பேச்சுக்களில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, விட்டு கொடுத்து பேசுங்க, நிதானமாக பேசுங்க. சகோதர வழியில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏதாவது ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். திடீர் பயணங்கள் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்வதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது. மனதில் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நடைபெறும். சுபகாரியம் தொடர்பான செலவுகள் இன்றைக்கி அதிகமாக செய்வீங்க. நீங்கள் கேட்ட இடத்துல உதவிகள் இன்று கண்டிப்பாக குறையும். ஆன்மீக பயணங்கள் சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கு பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, உடன்பிறப்புகள் கண்டிப்பாக இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க. நீண்ட நாள் ஆசை கண்டிப்பாக நிறைவேறும். வெளியூரிலிருந்தோ வெளிநாட்டிலிருந்தோ வருகின்ற செய்திகள் உங்கள் மனமகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் உங்கள் மனதில் அடிக்கடி போகும். இன்று செலவுகள் அதிகமாக இருப்பதனால கொஞ்சம் திட்டமிட்டுக்குங்க. உங்கள் மீதான வீண் விமர்சனங்கள் மறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் 1க்கு 2 மடங்கு கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருமே உங்களை அனுசரித்து போவார்கள். மேலதிகாரிகளோட ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, சகோதரர்களால் எத்தனை நாளாக நிறைய நாளாக பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகள் தீர்வுக்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்கிறது. அதே போல் உங்கள் வளர்ச்சிக்கு பல்முக நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க. உங்கள் மன குழப்பத்தை தீர்ப்பதற்கு உண்டான நேரம் வந்துருச்சு. ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாள். அதே போல் பாதியில் ஏதாவது வீடு கட்டுறதுலையோ வேறு எந்த தொழிலோ பாதியை நிறுத்தினீங்கன்னா அது இன்று தொடரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பண வரவு உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதே போல் அவசரமாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. 1க்கு 2 முறை யோசிங்க. யோசித்து அதுக்கடுப்ப முடிவு எடுக்கிறது தான் மிகவும் நல்லது. வேலை செய்வர்கிட்ட கழிஞ்சு நீங்கள் அன்பாக இருந்துக்குங்க. ஏதாவது கோவப்பட்டு பேசிங்கன்னா வேலையை விட்டு போயிடுவாங்க, பார்த்துக்குங்க. இன்று ஒரு சுகம் நிகழ்ந்த நாள், ஒரு மன மகிழ்ச்சி நிகழ்ந்த நாள். அதே போல் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய அனுசரிப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வரோம். அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். நீங்கள் இதுக்கு ஏதாவது உதவி செய்ய நினச்சிங்கன்னா செய்யுங்க. உங்களால் முடியலனாலும் செய்யவும் கிட்ட சொல்லி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அதே போல் ஜோதிடம் பார்க்கிறோம், சோழி பிரசன்னம் பார்க்கிறோம். தேவைப்படுறவோ தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு இன்ப நாளாக, வெற்றி நாளாக, மன மகிழ்ச்சி நாளாக நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.